ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? மார்க் என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகலைன்னா மேபி ஒரு சில சப்ஜெக்டில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம். இதுக்கான மெயின் ரீசன் ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் லேர்னிங் ஃபேஸில் இருக்கீங்கன்னா இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ப்ராப்பரான டீச்சர்ஸ் மேபி அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகே, இது நான் ஒரு ஃபிசிக்ஸ் எஜுகேட்டர். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, சார் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்க நடத்துகிற ஃபிசிக்ஸ் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டாஃப் வராங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டாஃப் மாற்றிடுறாங்க. அந்த ஸ்டாஃபோட எங்களுக்கு ஃப்ரீக்வன்சியே மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டுக்கு படிக்காமல் போகிறது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ப்ராப்பராக படிக்காமல் போகிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்ன? டெஸ்ட்டே கொடுக்காம இருக்கிறது. நிறைய செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதுதான், டெஸ்ட்டே கொடுக்காம இருக்கிறது. வேறு என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்? சார் நாங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி படிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புக் வந்துச்சு. நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். நான் 10 மாடியூல் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் சார். ஒரு லெசனில் நான் 10 மாடியூல் சால்வ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மற்ற லெசன் படிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ப்ராப்ளம்? ப்ராப்பரான ஸ்டாஃப்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்காது. இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன், அஃபோர்டபுள் சொல்யூஷன். ஓகே, அப்படி வேணும்னா உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸ் நடத்துறது புரியுது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்னோட ஓன் கோர்ஸ் வச்சுருக்கேன். அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணுவேன். உங்களுக்கு ரெக்கார்டு லெக்சர்ஸ் கிடைக்கும், எக்ஸ்பெரிமெண்டலாக டீச் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அதில் அவைலபிளாக இருக்கும். ஒன் டைம் சொல்யூஷன் அந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் யாரையாச்சும் பார்த்து படிக்காத தாராளமாக அதை பண்ணலாம். பட் தமிழ் யூடியூப்பில் அந்த அளவுக்கு கண்டென்ட்டு இருக்கான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு. சரிங்களா? சும்மா அங்கங்கே வேணால் போட்டு வச்சுருக்காங்களே தவிர ஒரு டீட்டெயில்டு கண்டென்ட், நீட் லெவலுக்கு சஃபிஷியன்ட் கண்டென்ட், இது மட்டும் படிச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிற அளவு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் டவுட்டு. சரிங்களா? சார் உங்கள் கிராஷ் கோர்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னா, கிராஷ் கோர்ஸ் குட், பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் ஒன். ஓகே, ஏன்னா கிராஷ் கோர்ஸில் எல்லா விஷயங்களும் நான் 90 டேஸில் கவர் பண்ணியிருப்பேன். வேறஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இயர் லாங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அதை விட அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லா பிவைக்யூ அவைலபிளாக இருக்கும், சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு புக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும், நோட்ஸு ப்ராப்பர் நோட்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த டைம் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே எப்படிலாம் கேட்கலாம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ டீச்சிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கோத்ரூ பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம டெஸ்ட்டுக்கு ப்ராப்பராக படிக்கிறது இல்லை. ஏன் படிக்கிறது இல்லை? ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்கிறது அகைன் ப்ராப்ளம் தான். ஸ்டாஃப் சொல்லுங்க, இல்லை சார் அவங்க நடத்துறது எனக்கு புரியல. ரெண்டாவது, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் லெத்தாஜிக்காக தான் இருக்கீங்க. ப்ராப்பரான ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்ஸ்டியூட் போயிட்டு அவ்வளோதான் சார், இன்ஸ்டியூட் போயிட்டு வந்தாச்சு, படித்தாச்சு, காலையிலேருந்து போய் படிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே படிக்க முடியாது. ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் செல்ஃப் ஸ்டடிக்கு ரொம்ப டைம் கொடுத்து ஆகணும். இன்ஸ்டியூட்டில் 1 மணி நேரம் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா வீட்டுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டியூட்டில் போய் 3 மணி நேரம் ஃபிசிக்ஸ் படித்தேன் சார், வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் தொட்டே பார்க்கல, மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்களா? ஸோ செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் கொடுக்கணும், நீங்களாக உட்காந்து படிக்கணும். ஸ்டாஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ஆன்சர் தெரியுது சார், நாங்களாக போய் உட்காந்து பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ப்ராப்ளம் என்ன? நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலை. மூணாவது நான் சொன்ன ப்ராப்ளம் என்னென்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இப்போ என்ன பண்ணுறது இல்லைன்னா டெஸ்ட்டு கொடுக்குறது இல்லை. ஏன்ப்பா டெஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டால், சார் நாங்கள் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்ஸ்டியூட்டில் போகல, அதனால் நாங்கள் எங்கேயும் டெஸ்ட்டு கொடுக்கல. இது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ், பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸோட கூடிய சீக்கிரம் வந்துக்கிடுவேன். ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் நான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணலாம். கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும், டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் கொடுங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட லெவல் என்ன, நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோ. 4th பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்? மல்டிபிள் புக்கு. ஓகே, மல்டிபிள் புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது, இது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ஒரு புக்கை மல்டிபிள் டைம் படிங்க. மல்டிபிள் புக்கை ஒரு டைம் படிக்கிறதோட ஒரு புக்கை என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் டைம் படிங்க. அதாவது ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக்கு வச்சுக்கோங்க.
சரியா? சிபிஎஸ்சி புக் இல்லைன்னா ஸ்டேட் போர்டு ஏதாச்சும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லபடியாக. சிபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபிசிக்ஸ்க்கு தான் மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயாலஜியை பொறுத்தையும் ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சி தான் மஸ்ட்டு, ஸ்டேட் போர்டு வேண்டாம். பட் ஃபிசிக்ஸை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே கான்செப்ட் வந்து சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஷின் வந்து இதில் ஒரு 25 இருக்குது, அதில் ஒரு 15 கொஷின் இருக்கா. நீங்கள் எக்ஸாம்பிள் கொஷின் 2 புக்லையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்ன புக்கு மஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஒரு மெயின் புக், ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி சிபிஎஸ்சி புக் யூஸ் பண்ணுவீங்க. பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே ப்ளஸ் ஒரு மாடியூல். ஸோ மல்டிபிள் புக்னு நான் மீன் பண்ணுறது என்ன, ஒரு சில பேர் மாடியூல் 5 இன்ஸ்டியூட்டோட மாடியூல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் டூ தேட். ஓகே, ஒரே லெசனை நான் 5 இன்ஸ்டியூட்டோட மாடியூலில் சால்வ் பண்ணுறேன் சார், 10 இன்ஸ்டியூட்டோட மாடியூல் எல்லாத்துலேயுமே நான் அந்த ஒரு லெசனை தரோ பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணல, அதுக்கு அடுத்து நான் பார்க்கவே இல்லை. அப்படி தயவு செய்து பண்ணிடவே வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மட்டும் பேசிக்காக வச்சுக்கோங்க. கான்செப்ட் படிக்கிறதுக்கு, ப்ரீவைக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு, மாடியூல்ஸில் இருக்க கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதை மட்டும் வச்சுக்கோங்க. இது சஃபிஷியண்ட்டானதாக இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்கள் மார்க் என்ன ஆகும், ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து லட்சத்தில் காசு கட்டியிருக்கேன், சரிங்களா, இதுக்கு மேலே நான் சேர முடியாது அப்படின்னு தயவு செய்து யோசிக்க வேண்டாம். நீ லட்சத்தில் காசு கட்டி உனக்கு ப்ராப்பரான ரிசோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அங்கே நீ உட்கார்றது வேஸ்ட்டு. சரியா? ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணுனா என்னோட கோர்ஸ் நீ ஜாயின் பண்ணலாம். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா, இந்த மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். 50%லேருந்து 100% வரைக்கும் நாங்கள் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் நாங்கள் 50 to 100% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸை ஜாயின் பண்ணுவாங்க, கூடி சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு உங்கள் இயரையோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். வீட்டில் பேசுங்க, இவ்வளோ காசு கொடுத்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு புரியலன்னு சொல்ல தான் முடியும். சரியா? ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் இப்போயே திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.